Hi all, this is Pon Lakshmi from It's Time for TNPSC. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் ட்ராப்ஸ்மேனுக்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு ஜனவரி 19 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. டிப்ளமோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மெயினாக வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ல இருந்து இதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ த்ரூ அவுட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் என்னோட சேனல்ல ப்ளஸ் மித்த சேனல்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸ் ப்ளஸ் உங்களுக்கு அப்டேட்டட், ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா உள்ள அந்த அப்டேட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீயாவே, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஐடிஐ அண்ட் ஸோ நிறைய பேர் வந்து மெயினா ஏம் பண்ணியிருக்கிறதுனால ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு பெய்டா நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மினிமம் 1000 ருபீஸ், ரொம்ப ரொம்ப மினிமமா பார்த்தா கூட 1000 ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 5000 ருபீஸ்க்குலாம் பே பண்ணி கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ செஷனா தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, ஸோ நீங்க வந்து டைரக்டா நோட் எடுக்கிற மாதிரி, ஸோ எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி தான் நம்ம போடுவோம். மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ நவம்பர் 16. ஸோ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ நவம்பர் 16 சாட்டர்டேல இருந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்துடும். ஓவராலா உங்களுக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 கிளாஸஸ் ரவுண்ட் ஆஃப் தான் சொல்றேன். அதுக்கு கூடயே கூட இருக்கும். 50 கிளாஸஸ் கிட்ட நம்ம வச்சு கவர் பண்ண போறோம். ஸோ நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 57 டேஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நியர்பை 20 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்கு அவ்வளோத்தையுமே எந்த பாயிண்ட்டும் விடாம டீடைல்டா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸை நீங்க அன்னன்னைக்கு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாலே தாராளம் போதுமானது, ஓகேங்களா? போத் ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ரெண்டுக்குமே கிளாஸஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் நமக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால டெஸ்ட் சீரிஸ் மட்டும் பெய்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்ல? ஸோ அது வந்து டே 1 கிளாஸை வந்து டே 1க்கான டெஸ்ட் தனியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு 1 வீக் டைம் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி 1 வீக் டைம் கொடுத்துட்டு அந்த டேட் நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்து வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸோட வீடியோ வந்து வரும், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி ஈவினிங்குள்ள நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். நான் உங்களுக்கு இதுலயுமே அந்த டெஸ்ட் சீரிஸோட ஷெடியூல்லாம் நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து இதிலே கூட பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதான் இருக்கு இல்லையா? ஸோ நவம்பர் 22, ஓகேங்களா? ஸோ நவம்பர் 16ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நவம்பர் 16ல டே 1 என்ன கிளாஸ் நீங்க பார்க்குறீங்களோ அதுக்கான டெஸ்ட் வந்து நவம்பர் 22. டே 2 நீங்க வந்து நவம்பர் 17 என்ன கிளாஸ் பார்க்குறீங்களோ அதுக்கான டேட் வந்து 23ல டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொண்டு போக போறோம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்க பே பண்ணி வாங்கிக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் ஒரு எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ இதுலயே தெரியும். ஓவராலா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்ல பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 2200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ மொத்தமா 2200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னங்கிறது ஃபுல்லா அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான வீடியோல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 57 டேஸ் நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. கிட்டத்தட்ட இது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 5. ஸோ நீங்க எவ்வளோ இப்போ செலவு பண்றீங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 5 எங்க இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 11 பைஸ். 11 பைஸ் தான், ஓகேங்களா? 11 பைசானா இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கு 11 பைசா தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பேமெண்ட் வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப ரொம்ப
பேமெண்ட் கம்மியா வச்சிருக்கோம். பட் கொஸ்டின் குவாலிட்டில எந்த அளவுக்கு குறை இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின்ஸ மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த மாரி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் டோட்டலா 2200 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா 100% ரிசல்ட் கேரண்டீட். ஓகேங்களா? ஸோ இதுல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் 2த்துக்குமே சேர்த்தே நம்ம வந்து பண்றோம். ஓகேங்களா? ஸோ சேர்த்தே வந்து நமக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து குடுக்குறோம். இதுல இன்னொரு பிளஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த ஷெட்யூல் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா நான் போட்டிருப்பேன். ஸோ மொத்தம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். 13 யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ 35 டாபிக் வைஸ் டெஸ்ட். ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் மினிமம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். சில டாபிக்ல கூட இருக்கலாம். ஸோ மினிமம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா 700 கொஸ்டின்ஸ். 13 யூனிட் டெஸ்ட். ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு ஃபீல்ட் சர்வே டாஸ்மெண்ட் சிலபஸே கம்மிங்கிறனால சம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகவும் செஞ்சிருக்கும். ஸோ அத பெருசா மீன் பண்ணிக்க வேணாம். அந்த ரிப்பீட் ஆற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டும் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு 1300 கொஸ்டின்ஸ். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ 200 டோட்டலா பார்த்தீங்கன்னா 2200 பிளஸ் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம். ஸோ இன்னும் கூட அதுலேருந்து உங்களுக்கு அதிகமா தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க. ஸோ ஐ வாண்ட் ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நான் சொன்னேன்ல ஒரு பிளஸ் பாயிண்ட்டுன்ட்டு. ஸோ அதுதான். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். யூனிட் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல மாரி இருக்கும். அதுலயும் வந்து சில இதுல முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லயும் குடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெட்யூல நான் காமிச்சிடுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செயின் சர்வேயிங். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான இது. அது மட்டும் இல்லாம பேசிக்கான யூனிட்ங்கிறதுனால அத எடுத்திருக்கோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 4 டேஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 4 டேஸா ஸ்ப்ளிட் பண்ணி 4 டேஸ் கிளாஸஸ் வந்துரும். 4 டேஸ்க்கான டெஸ்ட் தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? அது போக அது முடிச்சோனே ஒரு நாள் விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ டே டெஸ்ட் மட்டும் அடுத்தடுத்த நாள் இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும். அப்புறம் யூனிட் டெஸ்ட்க்கு எப்பவுமே ஒரு நாள் கேப் இருக்கும். அது முடிச்சோனே அடுத்து காம்பஸ் சர்வேயிங் வந்து ஸ்டார்ட் பண்றோம். காம்பஸ் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 தெரியுதா? ஸோ இந்த மாரி வந்து நமக்கு குடுத்துருப்போம். ஸோ காம்பஸ் சர்வேயிங் மொத்தம் 3 நாள்ல முடிக்கிறோம். 3 நாள்ல அடுத்தடுத்து டே டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு நாள் கேப் விடுறோம். கேப் விட்டு நமக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கு. இந்த மாரி தான். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16லருந்து ஸ்டார்ட் ஆயிரும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு நவம்பர் 22லருந்து நமக்கு இது பண்றோம். அதுக்கடுத்து மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஷெட்யூல் மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அதனால தான். ஸோ அது இப்ப நீங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ அத நான் எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளேன் டேபிள் சர்வேயிங். பிளேன் டேபிள் சர்வேயிங்க்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 நாள் கிளாஸ், 3 டெஸ்ட். அது முடிச்சோனே ஒரு நாள் கேப் விடுறோம். யூனிட் டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து லெவலிங் அண்ட் கான்டூரிங். ஸோ அதுக்கும் 3 நாள் கிளாஸ், 3 டெஸ்ட், ஒரு நாள் கேப் விடுறோம். அடுத்து யூனிட் டெஸ்ட். நெக்ஸ்ட் தியோர்லைட். ஸோ தியோர்லைட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய யூனிட். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் வந்து கிளாஸ் இருக்கும். 6 நாள் டெஸ்ட் இருக்கும். ஒரு நாள் கேப் விட்டு யூனிட் டெஸ்ட் குடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கியோமெட்ரி ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ ஒரே ஒரு நாள்ல கிளாஸையும் முடிச்சுருவோம். ஓகேங்களா? அண்ட் தென் டெஸ்ட்டுமே அந்த ஒண்ணு தான். நெக்ஸ்ட் மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஆ சின்ன டாபிக் தான். ஸோ அது வந்து 3 நாள் கிளாஸ் இருக்கும். ஸோ சாரி 4 டேஸ் கிளாஸ் இருக்கும். 4 டெஸ்ட் இருக்கும். ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான யூனிட் தான். இப்போ வந்து நமக்கு ரீசென்ட்டா நம்மளோட ஏஇஜேடிஓ கூட இத இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால இதுல வந்து 2 நாள் கிளாஸ் அப்புறம் வந்து 2 டெஸ்ட். அது போக ஒரு நாள் விட்டு ஒரு யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேட். என்னன்னா போத் ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் தானே. ஸோ இதுல வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸ் கிடையாது. அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் இல்ல ஃபீல்ட் சர்வே மட்டும் தான் எழுத போறேங்கிறவங்க வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸ்ல உள்ள டெஸ்ட் நீங்க விட்டுறலாம். பட் சும்மா ஒரு ட்ரை குடுக்கணும்னா குடுங்க. மத்தபடி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ங்கிறதுனால அத யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே. ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட் மோஸ்ட்லி பாஸ்வேர்ட் வச்சு குடுக்குற மாரி தான் இப்போதைக்கு பிளான் இருக்கு. ஒவ்வொரு பிடிஎஃப்பும் நீங்க ஓப்பன் பண்றப்போ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து
கேட்கும். ஸோ அதுக்கு நான் பாஸ்வேர்ட் நான் குடுப்பேன். ஸோ அப்பதான் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் ஆகாம இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து தனியா இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா WhatsApp குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் பே பண்ணியிருக்கீங்களோ, பே பண்ணவங்க எல்லாருக்கும் தனியா ஒரு WhatsApp குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதுல தான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு CADக்கு 2 டெஸ்ட், 2 கிளாஸ் 1 நாள் விட்டு யூனிட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பில்டிங் அண்ட் ட்ரெயினேஜ் ஒரே 1 நாள் தான். ரோட் இன்ஜினியரிங் 2 நாள் கிளாஸ் இருக்கும். 2 நாள் டெஸ்ட் இருக்கும். 1 நாள் கேப் விட்டு 1 யூனிட் டெஸ்ட். அதே வந்து ரோட் இன்ஜினியரிங் 2க்கு ஒரே நாள்ல முடிச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 5 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். 5 டேஸ் டெஸ்ட் இருக்கும். 1 நாள் கேப் விட்டு உங்களுக்கு பொங்கலுக்குள்ள ஓவரால் எல்லா சிலபஸ்க்குமே கிளாஸும் கம்ப்ளீட் ஆயிரும், டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்க எதுவும் பயப்பட வேணாம். அது நாள் வரைக்கும் போகுதுன்ட்டு. ஸோ நீங்க வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு வெறும் 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கூட வராது. மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் தான் வீடியோ வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க அன்னைக்கு அத படிச்சுட்டு முன்னாடி உள்ளத ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஃப்ரீக்வென்ட்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அதனால தான் இந்த மாரி ஷெட்யூல் போட்டிருக்கு. ஸோ ஜான்வரி 15க்குள்ள முடிஞ்சிரும். அடுத்து ஒரு நாள் நீங்க ஃப்ரீயா இருந்துட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. 18ஆம் தேதி ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருந்துட்டு 19ஆம் தேதி போய் எக்ஸாம் எழுதுறீங்க. கிராக் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இந்த மாரி தான் நம்ம கொண்டு போறோம். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம வந்து கன்டின்யூ பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா நமக்கு டெஸ்ட் சீரிஸ் குடுக்க போறோம். அது போக உங்களுக்கு என்ன அப்டின்னா, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி ஜேஇக்கு. ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1க்கு வந்து ஆல்ரெடி இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்ல என்னன்னைக்கு யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு ஒரு போல் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இனிமே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இருந்து ஃபீல்ட் சர்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் அதே மாதிரி போல் கிரியேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நைட்டு தான் போல் வந்து கொடுப்போம். வீடியோ வந்து மோஸ்ட்லி மார்னிங் கொடுக்க பார்க்குறேன். ஸோ மார்னிங் அப்லோட் பண்ண மாதிரி பார்க்குறேன். ஸோ தட் வந்து நீங்க அன்னைக்கு த்ரூ அவுட் நீங்க வீடியோவ பார்த்துட்டு நைட் வந்து நீங்க போல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத குடுக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பார்க்க முடியும். எல்லாரும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு கம்பைன்டா படிக்கிறதுக்கு ஏதாவது வே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் மெயினா ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் லைவ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி சண்டே லைவ் வர பார்ப்பேன். ஸோ எந்த டைம்ல லைவ் வருவேன். ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம அந்த பெய்டு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து அத அந்த சண்டே லைவ்ல வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாரி வீக்லி ஒன்ஸ் லைவ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது இவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஓவரால் சாரி. ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பண்ண போறது. ஸோ இது போக நமக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கான டெய்லி டாஸ்க் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. சிபிடி 1 முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி 2க்கான கிளாஸஸும் நம்ம போடுவோம். அண்ட் தென் சிபிடி 2க்கான டெஸ்ட் சீரிஸும் போடுவோம். ஸோ ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ்ல என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு நிறைய இன்ஸ்டியூட்ல நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டும் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான என்னால எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃப்ரீயா குடுக்கறதுக்கும் நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சிபிடி 2க்கானது சிபிடி 1 முடிஞ்சோனே நம்ம அத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அத வந்து ஆஃப்டர் தட் சிபிடி 1க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அத பெண்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ அத வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாலிட்டி இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா சப்ஜெக்ட் ஜிஎஸ்மே வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் யாரு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்களோ, அவங்கலாம் அந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் தரேன் 9791636520. ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட மொபைல் நம்பர். ஸோ இதுல வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா. ஸோ சாரி. உங்க எல்லாரையும் நான் ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இத பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுலயே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் குடுக்குறேன். அது போக இஃப் சப்போஸ் அது ஓப்பன் ஆகல அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்ளோதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.